ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்த சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி நல்லக்கடலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 200 கிராம் அளவுக்கு நிலக்கடலை எடுத்து வறுத்து தோல் நீக்கி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். தண்ணி 2 கப் ஊற்றிக்கலாம். 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வரத்துக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் தேங்காவை 1/4 மூடி எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே சோம்பு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. குக்கர் விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம குழம்பு தாளித்து விட்டுக்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கூடவே ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம் போட்டுக்கலாம். நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வணங்கிருச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கறி மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா இது ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு கொதிக்கட்டும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த நிலக்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். நிலக்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. நிலக்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.